தற்பொழுது இந்த நேரத்தில் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த கோபண்ணா. திரு கோபண்ணா, வணக்கம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இன்று நம்மிடையே அவர் இல்லை. அவரது இந்த இழப்பு காங்கிரசுக்கும் தேசத்திற்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? 1991 பிரதமர் நரசிம்மராவ் பொறுப்பேற்ற போது இந்திய பொருளாதாரம் ஒரு அதல பாதாளத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க அன்றைக்கு நிதியமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் மன்மோகன் சிங். அதற்கு முன்பு ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராகவும் பிளானிங் கமிஷன் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தன்னுடைய பொருளாதார அறிவை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவரை நிதியமைச்சராக நியமித்து, வர்த்தக அமைச்சராக ப. சிதம்பரத்தை நியமித்து, இருவரும் இணைந்து புதிய பொருளாதார கொள்கையை அன்றைக்கு அறிமுகப்படுத்தி அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்தார்கள். அதற்கு பின்பு 2004 அன்றைக்கு பிரதமராக அன்னை சோனியா காந்தி பரிந்துரையோடு அன்றைக்கு பிரதமராக மன்மோகன் சிங் தேர்வு செய்யப்பட்டார். அன்றைக்கு 2004 2014 வரைக்கும் அது இந்தியாவினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. அந்த 2004 ஆரம்பிச்சீங்கன்னா வளர்ச்சி விகிதம் 9.7, 9.5, 9.3ன்னு தொடர்ந்து 3 ஆண்டுகள் 9% மேல இருந்தது. அந்த மாதிரி வளர்ச்சி சுதந்திர இந்தியாவில் என்றைக்குமே நான் பார்த்ததில்லை. அவர் அறிமுகப்படுத்திய பல சட்டங்கள், நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மைக்காக தகவல் அறிய உரிமை சட்டம், கல்வி பெறுகிற உரிமை, வேலை பெறுகிற உரிமை, கிராமப்புறங்கள்ல 100 நாளைக்கு உறுதியான வேலை, அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தது. இன்றைக்கு ஆதார் தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். அந்த ஆதாரை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஊரக சுகாதார இயக்கம், அப்புறம் ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி 6 முதல் 14 வயது, இப்படி பல திட்டங்களை அவரை நிறைய பேர் அவருடைய பொருளாதார கொள்கை ஏதோ முதலாளித்துவ சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று ஒரு தவறான குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டை எல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு சாதாரண மக்கள் பயன்படக்கூடிய, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சிக்கு வித்திட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதே போல தொலைத்தொடர்பு துறையில செல்போன் இன்னைக்கு 100 கோடிக்கு மேல பயனாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். ஆனால் இந்திய வரலாறு என்றைக்குமே டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய பங்களிப்பை என்றைக்கும் போற்றும். இன்றைக்கு இது காங்கிரஸ் இயக்கத்திற்கோ ஒரு அரசியல் கட்சிக்கோ ஏற்பட்ட இழப்பல்ல. 140 கோடி மக்கள் அவரது ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே பயனடைந்திருக்கிறார்கள். இந்த நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உலகரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய ஒரு மகத்தான பிரதமராக அவர் இருந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு நாடே இன்றைக்கு அவரது இழப்பு 92 வயது ஆகிவிட்டது. அவர் இழப்பு அப்ப கூட அவருடைய இழப்பு ஒரு பெரிய பேரிழப்பு தான் எல்லாருமே சொல்றாங்க. அது எல்லா பிரதமர் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு உரிய அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய பொது வாழ்க்கையில நேர்மையாக, எளிமையாக, தூய்மையாக, நல்ல நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அதிகம் பேச மாட்டார், பேசினாலும் சரியாக கருத்தை கூறுவார். ஒரு தெளிவான பிரதமர். இந்தியாவை எந்த பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செயல்பட்ட ஒரு மகத்தான மனிதருக்கான இறுதி ஊர்வலம். அவர் இன்றைக்கு நம்மிடமிருந்து பிரிந்து சென்றாலும் அவர் இந்தியாவினுடைய அடித்தளத்தை அமைத்த மாபெரும் மனிதர் என்ற முறையில் அவர் என்றைக்கும் நமது நினைவில் போற்றப்படுவார். நிச்சயமாக இந்த நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோபண்ணா. தொடர்ந்து இந்த நேரலையை பார்க்கலாம்.